நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவர்கள் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நிதானமாய் பேசுகிற ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நீங்கள் எங்கே யார் கீழே வேலை பார்த்தாலும் நிதானிங்க, எப்போ பேசலாம் நிதானிங்க. நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளுடைய காரியத்தை நாத்தானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். யாருக்கு தெரியாது. தாவீது பாவம் செய்தது யாருக்கு தெரியாது. நாத்தானுக்கு சொல்லிட்டாரு. நாத்தான் உடனே போய் நேரடியாக பேசலை, ஒரு ஆட்டுடைய கதையை சொல்கிறார். ஒருத்தனுக்கு நிறைய ஆடு இருந்தது, பக்கத்தில் ஒருத்த ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்தது. விருந்து செய்யணுன்ற போது இந்த பணக்காரன் என்ன பண்ணிட்டான், இந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பிள்ளையை போல வளர்த்த அந்த ஆட்டை அடிக்க பார்த்தாங்க. உடனே தாவீது, யாரவே அவனை அவனை கொல்டுவா அப்படின்னு ஒன்னே, அவன் நீ தான், அந்த மனுஷன் நீ தான். சாதாரண பேசுங்க, அப்படியே மெதுவாக பேசுங்க, அது ஆண்டவர் உணர்த்துவார். நேராக போய் கழுத்தை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவர் உணர்த்துவாருங்க. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, ரொம்ப பிரபலமானவங்க. மனைவி என்ன பண்ணிட்டாங்க, வெளியூர் போன இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்க, முழுமையாக ஆண்டவர்களை வந்துட்டாங்க, சந்தோஷம் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க திரும்ப வீட்டுக்கு போகணும், சென்னைக்கு போகணும். புருஷன் பயங்கரமான விக்கிரக ஆராதனை செய்கிறவர். இவங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியலையா. ஐயோ, எப்படி அவரை போய் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயந்து போய் வந்திருக்கிறாங்க. வந்து காலை மேலே சொல்கிறாங்க, அடிக்கும் போதே கிட்டுக்கிட்டு நடுங்கிச்சான். என்ன பண்ணுவாரோன்னு தெரியலையே, எரிமேலே வெடித்த மாதிரி வெடிக்க போகிறாரேன்னு. கதவை திறந்தா அப்படி போய் உட்காந்துட்டாரா வான்னு சொல்லி சாந்தம்மா. இந்த அம்மா போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு படபடன்னு வருதான். இவருக்கு எப்படி சொல்கிறது, ஏசுதான் தெய்வம், நம்ம வணங்குறதெல்லாம் தெய்வம் கிடையாது, இதெல்லாம் வெறும் விக்கிரகம், இதெல்லாம் சுவாசமே கிடையாது அப்படின்னு எப்படி சொல்லணும்னு தெரியலையா. படபடன்னு வந்துச்சான். பிடிச்சி அப்படி கை காமிச்சாராம். அது பூஜை ரூமா. அந்த பூஜை ரூமுக்கு கை காமிச்சாராம். ஐயோ, பூஜை செய்ய போகிறார் போல. சரின்ட்டு உள்ளே போனால் ஒரு சிலையும் காணாமா, ஒரு விக்கிரகத்தையும் காணாமா, ஒரே ஒரு பைபிள் இருந்ததா. என்ன நடந்ததுன்னா, இந்த அம்மா வெளியூரில் இருந்தபோது இவருக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாயிருக்கிறார். அப்படி போல இப்போ யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவங்க முன்னாடி இயேசு தரிசனம் ஆவார். எல்லாம் வலது கை வைத்து இப்போ இயேசுவே தரிசனம் ஆகுங்கப்பா. நீங்கள் யாரை நினச்சி யாரை ரட்சிக்கப்பட நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி இப்போ அவங்க முன்னாடி தரிசனம் கொடுங்கப்பா. சாது சுந்தர் சிங்க்கு தரிசனம் கொடுத்தது போல, பவுலுக்கு தரிசனம் கொடுத்தது போல, பூட்டின அறைக்குள்ள சீஷர்களுக்கு மரித்து உயிரோடு எழும்பி பூட்டின அறைக்குள்ள எப்படி பிரவேசித்தீரோ அப்படி போல இப்ப என் புருஷனுக்கு முன்பாக நில்லுங்கப்பா, என் புருஷனுக்கு முன்பாக நில்லுங்க, என் தகப்பனாருக்கு முன்பாக நில்லுங்க, என் சகோதரனுக்கு முன்பாக நில்லுங்க, என் சகோதரிக்கு முன்பாக நில்லுங்க, இன்னார் என்னுடைய சிநேகிதிக்கு முன்பாக நில்லுங்க, என் சிநேகிதனுக்கு முன்பாக இப்ப நில்லுங்கப்பா. என் பெற்ற தாய் தகப்பனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம், அவங்க இயேசுவை காணணும், அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியணும். அப்பா, நான் அடைந்தாயிற்று முற்றும் தேர்ந்தவன் என்று சொல்லாதபடிக்கு என் லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன் சொன்ன அந்த வார்த்தையின்படி இயேசுவை அபிஷேகம் இல்லாத என் பெற்றோர், என் சகோதர சகோதரிகள் பரிசுத்த ஆவியில நிரம்பணும் ஐயா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஐயா. இயேசுவே இயேசுவே, என் தெய்வம் வெளியே இல்லை, என் தெய்வம் எங்களுக்குள்ளே இருக்கிறேன். என் இயேசு ராஜா கிறிஸ்துவின் ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளே இருக்கிறீரப்பா. அந்த அனுபவம் என் சகோதர சகோதரிகளுக்கு வேணும் ஐயா, என் பெற்றோருக்கு வேணும் ஐயா, என் புருஷனுக்கு வேணும் ஐயா, என் மனைவிக்கு வேணும் ஐயா. இயேசுவே இயேசுவே, ரட்சியும் ஐயா. ரட்சகர், ரட்சிப்பு உம்முடையது. ரட்சகர் நீர். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால்
ஒருவனும் என்னிடத்தில் வர்றான்னு சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்க 3 மணி நேரம் இல்லை 30 நாள் பேசினாலும் யாரையும் ரட்சிப்புல நாங்க நடத்த முடியாது ஐயா. அந்த இருதயத்தை நீர்தான் தொட முடியும். நீர்தான் ரட்சிப்பு, நீர்தான் ரட்சகர். உம்மால மாத்திரம்தான் முடியும். ஏசையா, உம்முடைய பாதத்துல விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறேன் ஐயா. என் தேசம் உம்மை அறியணும் ஐயா. என் தேசம் உம்மை அறியணும். ஜீவனுள்ள தேவன், உம்மை என் தேசம் அறியணும் ஐயா. இயேசுவே, சமுத்திரமானது ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல பூமி முழுவதும் என் இயேசு பற்ற அறிகிற அறிவிலே நிரம்பணும் ஐயா. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. என்னை எடுத்து பயன்படுத்தும். என்னை அனுப்பும். ஏசாயா தீர்க்கதரிசி போல வந்து நிற்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் ஐயா. இயேசுவே, என்னை தருகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி, எனக்கு கொடுக்கப்பட்ட விவேகம், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், எனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. என்னை எடுத்து பயன்படுத்தும், பயன்படுத்தும் ஐயா. யூஸ் மீ லார்ட், யூஸ் மீ லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46வது வசனம். கெத்செமனே தோட்டத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க போகிறாங்க போல் சேவகர். போனவையெல்லாம் பிடிக்காமல் திரும்பி வந்துட்டான். அப்போ கேட்குறாங்க, நியாய சங்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் கேட்குறான், ஏன்டா பிடிக்காமல் வந்தீங்கன்னா, இப்படி போல ஞானமாக பேசி நாங்கள் கண்டதில்லை. இப்படி போல அவசியமானதை பேசுகிறார், பிரயோஜனமானதை பேசுகிறார், தேவையானதை பேசுகிறார். இவரையா போய் பிடிக்க சொன்னீங்கன்ட்டானுங்க. ஆமென். மத்தேயு 22 அதிகாரம் 46வது வசனம். பல கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இவர் போய் சொன்னோடனே படிங்கப்பா, மத்தேயு 22:46. அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. யாருமே அவர்கிட்ட பேச முடியல. இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஞானமாக பேசினார், அவ்வளவு ஞானமா பேசினாரு. லூக்கா 20:40. அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. எதையும் பேச முடியல அவங்களால. நேற்று பார்த்தோம் ஸ்தேவானுடைய ஞானம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஒருவரும் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் வல்லமையும் ஸ்தேவானுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு பார்த்தோம். லூக்கா 21:15 படிக்கப்பா. லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். நமக்கு சொல்றாருங்க, ஒருவரும் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கை வல்லமை நமக்கு கொடுப்பார். நீங்க நின்று பேசுனீங்கன்னா அப்படி இருக்கணும். நின்று பேசுனீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்படி யோசித்து பேசணும். பின் விளைவுகளை யோசித்து, பின்னாடி நடக்க போகிற காரியத்தை முன்கூடியே யோசித்து விவேகமாக பேசுனீங்கன்னா எல்லாரும் உங்களை கனப்படுத்துவாங்க. நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. ஏன்னா யோசனையில் பெரியவர்கிட்ட கேட்கணும், ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர்கிட்ட கேட்டு பேசணும். எதை செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்டு பேசுங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நான் இளமையை நொறுக்குன்னு என்ன அர்த்தம்? பொறுமையாக இருந்து பேசுங்க. யார்கிட்ட பேசுனா என்ன பண்ணுங்க? நேரம் எடுங்க, அவசரம் பேசாதீங்க, இனிமையான வார்த்தையை பேசுங்க. அது என்ன பண்ணுமா? அவன் உள்ளத்தையே உடைச்சிரும். உள்ளத்தையே என்ன பண்ணும்? உடைச்சிரும். இவர் ஒரு பிரதர் இருக்காரு, அவன் ஒய்ஃபு போய் பயங்கரமாக சத்தம் போட்டார். நீ என்ன பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, உன்னை நீ கிளம்பிடுனா கிளம்பி இருக்கிற, லேட்டாக போயிட்டேன், திரும்பி உன்னை கூட்டு போகிறோம், எவ்வளோ லேட் ஆகி போச்சு, அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன், இந்த ட்ரெஸ் எடுக்கிறேன், ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கணும். பயங்கரமாக சத்தம் போட்டார். காப்பியை கேட்டால் காப்பி இப்போயா போடுவேன், இப்போ போய் காப்பி போட்டுக்கிட்டு இருப்பேன், ரொம்ப படப்படன்னு படிச்சிட்டார். ஆனால் அந்த மனைவி ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருந்துட்டாங்க. இவர் வந்து எங்கேயெல்லாம் போயிட்டு வந்த பிறகு ராத்திரி இவருக்கு உணர்த்து வரார் இல்லையா, அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்குமா இல்லையா, போய் ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு, ஏமா உனக்கு அவ்வளோ சத்தம் போட்டேன், நீ ஒன்றுமே சொல்லியான்னா, பரவாயில்ல, நீ அந்த நேரத்தில் கோபமாக இருந்தீங்க, சரின்னு அமைதியாக இருந்தேன்னா அந்த மனுஷன் உடைஞ்சு போவாங்க. இந்த மனுஷன் உடைஞ்சு போவான். பொறுமை எடுங்க. பொறுமைங்கன்னா ஒரு உலகத்தான் சொல்கிறான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாக இருங்க, இனிமையாக பேசுங்க.
நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஜென்டில் ஆன்சர் வில் காம் அ பர்சன்ஸ் ஆங்கர். அமைதியாக பேசுங்க. அதே நீதிமொழிகள் 15:2 பாருங்க, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். நம்ம அறிவாக பேசணும், அறிந்து பேசணும், புரிந்து பேசணும். நம்ம என்ன பேசணுன்றதை நம்ம புரிந்து பேசணும். நம்ம சில சமயம் என்ன, சிலர் கடுமையாக பேசிடுவாங்க, வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வெளியில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, மைண்ட் யுவர் லாங்குவேஜ், ஹோல்ட் யுவர் டங்குன்னுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்ன பேசுகிறாய் என்பதை யோசித்து பேசு. நம்மளை ஃபூலாக பார்த்துடக்கூடாது, நம்மளை வைஸ் பீப்புளாக பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ பேசுகிறார். ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம் இருக்கு பாருங்க, எப்படி இனிமையாக பேசணும்னு. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரையை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அந்த அபிஷேகம் தான் நமக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, உடஞ்சி போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கடுமையாக பேசக்கூடாது, மெதுவாக பேசணும். ஒரு நல்ல டாக்டர் யார் தெரியுமா? நல்ல டாக்டர்னா போய் நீங்கள் உட்காந்துட்டு, எனக்கு இங்கே வயிற்று வலிக்குது ஒரு சைடா, இந்த கழுத்து ஒரு பக்கமாக வலிக்குது, மண்டை உள்ளுக்குள்ள குடைச்சலாக இருக்குது, ஐயோ அப்படியா, இந்த பக்கம் குடையுதா, அந்த பக்கம் குடையுதா, அவ்வளோதான் நமக்கு எட்டாயிரும். உண்மையாகவே நம்மளுக்கு சீக்காளி ஆயிரும். நல்ல டாக்டராக இருந்தால் அப்படியா, நத்திங், இட்ஸ் நத்திங் டு ஒரி. ஒன்று என்ன அர்த்தம்? உனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அதுலேயே சுகமாகிடுவான் அவன். அவனுக்கு அதில் என்ன ஆயிடுவான்? சுகமாகிடுவான். ஏமா இன்னைக்கு பரீட்சையில் அந்த மார்க்கை விட்டுட்டேமா, இந்த முக்கியமான சம்மை விட்டுட்டேமான்றானா, ஓகே பரவாயில்ல, இப்போ விட்டுட்டேல பரவாயில்ல, அடுத்த தடவை விடாத, இந்த தடவை மறந்துட்டேன், சரி தப்பாக பண்ணிட்டேன், அடுத்த தடவை சரியாக பண்ணிக்கலாம் அப்படி சொல்லணும். ஐயோ விட்டுட்டியா, ஐயோ விட்டேன்னு அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறான். இன்னும் அடுத்த எக்ஸாம் இருக்கு அவனுக்கு, அவன் என்ன பண்ணுவான்? இப்போ தெரியுதா, மங்கி எறிகிற திரையை அணையாமலும் நெறிந்த நாளில் முறியாமலும் நியாயத்தை உண்மையாய் பேசணும். உண்மையாக பேசுங்க, ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க சொல்லலை, தவறான நம்பிக்கை கொடுக்க சொல்லலை. சரிப்பா பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதுன்னு சொல்லுங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வதைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். களைச்சி போனவங்க, சோர்ந்து போனவங்க, அதுக்கேற்ற வார்த்தை பேசுங்க, நம்பிக்கை தருகிற வார்த்தையை பேசுங்க. கடுமையான வார்த்தை யார்ட்டுமே பேசாதீங்க, கடுமையாக பேசாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்குவார், அப்படி தேத்துங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியும் அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். நம்ம தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க பேசுகிறத கேட்கணும், மற்றவங்க பேசுறது கேட்கணும். கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும். மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிங்க, நீங்களே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுதான் ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம், மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ள வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். கற்றுக்கொள்ள நினைக்க மாட்டான் மூடன், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? பேசிக்கிட்டு இருப்பான். மற்றவங்க பேசுகிறத கேட்கும் போது தான் நம்ம வளர முடியும், நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இருக்கிறதுலே முக்கியமான வசனம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27-28 வசனம், அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவனா பின்னாடி நடக்க போகிறத யோசித்துட்டு, பின் விளைவுகளை யோசித்துட்டு நீங்கள் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பேசி கோபத்தை உண்டாக்கி சண்டை வந்து திரும்ப போய் சேர்றதுக்கு அமைதியாக இருந்து பழகுங்க. உங்கள் மனசு குளிர்ந்த மனசாக இருக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. கோபப்படுறது லேசு, ஆனால் கோபத்தை அடக்கிறது கஷ்டம். கோபத்தை அடக்கிடுங்க, வார்த்தைகளை அடக்குங்க, வார்த்தையை கொட்டிடாதீங்க. கொட்டினா திரும்ப என்ன பண்ண முடியாது, வார்த்தையை எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, அடக்கி வைங்க. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஞானமாக இருப்பீங்க.
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆராதனை பண்ணுற ஒர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுனாங்க. ஒரு ஊழியக்காரர் கூட்டினார் 2 பேர் சேர்ந்து. அப்போ எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, ஒரு மியூசிக்னா எப்படி இருக்கணும், ஒரு துதினா எப்படி இருக்கணும், ஒரு ஆராதனைனா எப்படி இருக்கணும். ஒவ்வொருத்தராக பேசணும். மைக் அப்படி பாஸ் பண்ணுவாங்க, பேசணும். 2 பேர் மட்டும் பேசவே இல்லை. இந்த மைக் பாஸ் பண்ணிட்டே வரும், அப்படி பாஸ் பண்ணிடுவாங்க. இப்படி எல்லாரும் பேசுகிறாங்க, 2 பேர் மட்டும் பேசலை. இதில் அந்த 2 பெரிய ஊழியக்காரர் நினச்சிட்டாங்கன்னா, இவர் நினச்சிட்டாரு அவர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல 2 பேரும்னு. அந்த ஊழியக்காரர் நினச்சிட்டாரு இவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க போலன்ட்டு. கடைசியில் லஞ்ச் டைமில் இவர் கேட்டிருக்காரு அவர்கிட்ட, நீங்கள் கூப்பிட்டீங்களான்ட்டு. எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க, எனக்கு தெரியாது. நம்ம 2 பேருக்கு தெரியாமல் இவர் 2 பேர் யார்? மெதுவாக போய் அவங்க 2 பேரும் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால், ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். மியூசிக் சரியில்லை, துதி சரியில்லை, ஆராதனை சரியில்லை, இந்த மாதிரி மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு இருக்காங்க. அவங்க 2 என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை வெளியூர்லேருந்து எங்கள் பாஸ்டரோட நாங்கள் 2 பேர் வந்தோம் ஒரு கல்யாணத்துக்காக, எங்கள் பாஸ்ட் இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எங்கள் பாஸ்ட் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ பேசாது இருந்தாலும் என்ன பண்ணுவான், உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நீங்கள் பேசுனீங்கன்னா வேல்யூ கம்மி, பேசாமல் இருந்தீங்கன்னா வேல்யூ ஜாஸ்தி. ஒருத்தன் பணம், ஒரு வயசானவர், அவர் என்ன பண்ணார்னா, ஒருத்தன் வாடகைக்கு விட்டார் ஒருத்தனுக்கு. அவன் காலியே பண்ணலை, 10 வருஷம் இருந்தால் வாடகை கொடுக்கல, பெரிய முரடை. அப்போ இந்த வயசானவர் யாரோ வச்சு பேசுகிறார், அவன்கிட்ட ஒன்றும் பேச முடியல, பெரிய ரவுடி. அப்போ என் நண்பர் ஒருவர், அவர் ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்தவர், அவர் ரசிக்கப்பட்டார். அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவர் சொல்லியிருக்காரு, ஐயா நான் அந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டேன், இப்போ நான் ரசிக்கப்பட்டேன். நான் அந்த வயசான ஒரு பாவம், இவருக்கு என்ன உதவி செய்யலாம்னு அவர் வேலை பார்க்குறவங்க, அவங்க ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க நல்ல ஓங்க தாங்க நாட்கள் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி, அதில் நீங்கள்லாம் கீழே உள்ளவங்க, நீ தான் பாஸ். அவனுக்கு 2 செயின் போட்டு நல்ல கோல்டில் வாட்ச் போட்டு, நீ பேசக்கூடாது, நீ அமைதியாக உட்காந்து இருக்கணும். நாங்கள் பேசுவோம், நீ பேசக்கூடாது. 4-5 காரில் போய் இறங்கிட்டாங்க. இறங்கி போய் இவங்கெல்லாம் போய் சடசடன்னு இறங்கியிருக்காங்க. போய் இறங்கினோடனே, அண்ணன் காசை செட்டில் பண்ணிடு, ஏன்னா அண்ணன் பயங்கர கோவப்படுவாருங்க. அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார் மேலே அப்படி நின்றுக்கிடணும், மீசியை மட்டும் இப்படி பண்ணிக்கிடணும், அப்படி பார்த்துக்கணுன்னு இருக்காங்க. ஆனால் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு இருக்காங்க. சரின்ட்டு ஆள் பார்த்தாலே பயங்கரமாக இருப்பாராம். போய் அண்ணன் கோவப்படுவார், காசை செட்டில் பண்ணிடு அப்படின்ட்டு இருக்காங்க. சரிண்ணே பயந்து போய் அவன் என்ன பண்ணியிருக்காங்க, காசெல்லாம் கொடுத்துட்டானா. இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு காரில் கிளம்பிட்டாங்களாம். கிளம்பின பார்த்தா யோசனை, அந்த அவனை காணோமா, இந்த ஹெட்டை அனுப்பாடினாங்க பாருங்க. ஐயோ அவனை காணும். நான் இறங்கி போய், அண்ணே போயிட்டு வரட்டுமானே அப்படின்னானா. அவனுக்கு கீச்சு குரல், அண்ணே போயிட்டு வரட்டுமா அப்படின்னானா. பேசாமல் இருந்தால் நமக்கு மதிப்பு. எல்லாம் வலது வச்சு சொல்லுங்க, பேசாது இருந்தால் எனக்கு மரியாதை ஜாஸ்தி அப்பா, ஜாஸ்தி. பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். பேசிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, பேசாமல் இருந்து பழகுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்குது. நீங்கள் அதிகமாக பேச என்ன ஆகும்னா, வேண்டாத காரியங்கள் வரும். எதையாவது பேசணுமேன்னு பேசிட்டு என்ன பண்ணுவீங்க, வேண்டாத காரியங்கள் வரும். உங்கள்கிட்ட இருந்து உங்கள் சமாதானத்தை இழந்து போயிடுவீங்க. நீங்கள் அமைதியாக இருந்து பழகுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் அமைதியாக இருங்க, சுருக்கமாக பேசி பழகுங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம், சகல பிரயாசத்தினால் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை தரும். நீதிமொழிகள் 21:23, தன் வாயும் தன் நாவியும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நீதிமொழிகள் 13:3 அதே தான், தன் வாயை காக்கிறான், தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய்த்திருக்கிறவனோ கலக்கமடைவான். எப்பயுமே நம்மளுடைய ஆவியை அடக்கி வச்சு பழகணும். நம்ம ஆவி என்ன பண்ணணும், இருதயத்தை நிறைவேனால் வாய் பேசும். அப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நல்லதை பேசணும், அவசியமானதை மாத்திரம் பேசணும். பேசிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. பேசித்தான்
உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பேசாமல் இருந்து பழகுனீங்கன்னா அதோடைய சந்தோஷமே வேற. நான் பண்ணக்கூடிய ஜெபம் என்ன தெரியுமா? டெய்லி என் மனைவி மாதிரி நான் அமைதியாக இருக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுறேன். என் மனைவிக்கே தெரியாது அது. ஆனால் அதுக்கு மட்டும் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா என் தொழிலே பேசுறது தான். பேசி பேசி எவ்வளோ டயர்டாகிறேன்னு தெரியுமா? எவ்வளோ டயர்டாகிறேன்னு தெரியுமா? என் எனர்ஜியெல்லாம் போயிடுது. நான் பேசும்போது என் சரீரத்தில் எவ்வளோ வேர்க்குது தெரியுமா? ஏன்னா நான் அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன். என் மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஏன்னா இயேசு பேசுகிறாரு, பேசுகிற கேட்கிறதை கவனியுங்கள். டேக் ஹீட் வாட் யூ ஹியர்ன்றார். என்ன அர்த்தம்? கேட்கிறதை கவனினா யார் பேசுகிறார், என்ன பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், யாருக்காக பேசுகிறார், ஃபார் whom he is talking, for what purpose he is talking, what I have to learn from this man, what thing I have to learn from this incident. அப்படி போல யோசின்றாரு. நம்ம யோசிக்கணும், பேசும்போது யோசிக்கணும். ஒருத்தர் பேசும்போது என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, வாட் ஹவு, எப்படி பேசுகிறாங்க, அது எப்படி பேசுகிறாங்க, என்ன மொழியில் பேசுகிறாங்க. அதுக்கு தான் பேப்பரை படிங்க, இங்கிலீஷ் பேப்பரை படிங்கன்னது. பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:33 சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்னு இருக்கு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப நாள் புரியலை, இது அர்த்தமே புரியலை. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைபிளும் ஒவ்வொன்று போட்டிருக்கு. அதில் ஒரு பைபிளில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, யூ மே த்ரோ த டைஸ் பட் காட் டிசைட்ஸ் ஹவு இட் ஷுட் ஃபால். தாயக்கட்டையை நீங்கள் உருட்டலாம், ஆனால் அதில் எந்த எண் விழுவது என்பதை நிர்ணயிப்பது கர்த்தர். எவ்வளோ ஈஸியாக புரியுது பாருங்க. இன்னொரு பைபிளில் போட்டிருக்கு இங்கிலீஷ், இதில் 10 சீட்டில் 10 பேர் நீங்கள் எழுதி போடலாம், ஆனால் எந்த பேர் வரணும் என்பதை முன் குறிப்பவர் என் தெய்வம். அதனால இங்கிலீஷ் பைபிளை படிக்கணும். நிறைய பேர் ஹீப்ரூஸ் படிக்க போறேன், கிரீக் படிக்க போறேன்னு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கிரீக்கு படிக்க போறேன்னு கிரீக்ல ஆனா அவனா அவனான்னு ஈனான்னு படிச்சு முடிக்க உங்க லைஃப் முடிஞ்சிடும். ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்னு இருக்குது. இப்போ அது இதுலேயே செல்லே இருக்குது, ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்னு. அதில் நீங்கள் போட்டு அகாப்பே, ரோமர் 5:5 அகாப்பே அப்படின்னு தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கு, தேவ அன்புன்னு போட்டிங்கன்னா அகாப்பே அப்படின்னு வரும். அது என்னன்னு அர்த்தம் இருக்குது, ரொம்ப ஈஸி. மனாசே என்ன மீனிங் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸில் போய் போட்டிங்கன்னா ஹீப்ரூ டு இங்கிலீஷ் மீனிங் போட்டிங்கன்னா அதில் வந்துடும். இதுக்காக போட்டு என்ன பண்ணக்கூடாது, வாழ்க்கையை பூரா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹீப்ரூவில் போய் படிச்சுதான்ல, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எபிரேய மொழியிலிருந்து மொழியாக்கம் பண்ணி பழைய ஏற்பாடு வந்துருச்சு. கிரேக்க மொழியிலிருந்து நேரடி மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. கர்த்தர் பேசணும், அதுதான் முக்கியம். நீங்கள் எபிரேய மொழியில் பேசினா, கிரேக்க மொழியில் பேசினா, எந்த மொழியில் பேசினாலும் கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். இல்லை ஞானமான அவங்க, நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்த கடைசியில் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்க சிஸ்டர் எழுமி நில்லுங்க. அவங்கெல்லாம் ஷார்ப்பான ஆள், சாதாரண ஆள் கிடையாது. ஷார்ப்பான ஆள், சாதாரண ஆள் கிடையாது. எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், எப்படி டிக்னிட்டி, கண்ணியமாக அப்படி இருக்கணும், டிசிப்ளினாக அப்படி இருக்கணும். பயங்கரமான ஆள் இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டர். எழும்புங்க, எல்லாம் ஷார்ப்பான ஆள். எப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணணும், எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த ட்ரெஸ்ஸு மேட்ச் ஆகும், எந்த கலருக்கு எந்த கலர் மேட்ச் ஆகும், எது ப்ளசண்ட்டாக இருக்கும், எது கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ளசண்ட்டுனா என்ன அப்படி தெரியும் உங்களுக்கு. சாதாரணமான ஆட்கள் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி சூசை, தூத்தூர் சூசை, எழும்புங்க. இந்த சூசை எழும்பு நில்லுங்க. எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஞானம், ஷார்ப்பான ஆட்கள். ரெண்டு சூசைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த சூசை கேட்டவுடனே டம்முன்னு அடிச்சுடுவார், அவ்வளோதான். சுடணும்னா டப்புன்னு சுட்டுருவார். அப்புறம் யாரை சுடணும் அப்போ தான் கேட்பார். சுட்டுறான்னா என்ன பண்ணிடுவார், முதல்ல டம்முன்னு சுட்டுருவார், சுட்டுட்டு அப்புறம் யாருன்னு கேட்பார். அந்த சூசை நிதானமான ஆள். நிதானமாக இப்போ சுடணுமா, எதுக்காக சுடணும், போய் பேசி பார்க்கலாமே. பேசி பார்த்து கன்வின்ஸ், பாகிஸ்தான்காரனே சமாதானம் பண்ணி கூட்டு வந்துடுவார் அவர். அந்த பிரதர் எழும்புங்க, நீங்கள் தான் ஜென்டில் ஸ்பிரிட், யாரையும் புண்படுத்த மாட்டார். இப்போ நான் போகணும்,
நான் போகணும்னா எங்கள் தூத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தூத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு போகணும்னு நினச்சி போகிறேன்னு வைங்க, வருவார். இல்லை நீ நாகர்கோவில் விட்டுருங்க வாங்கன்னுவார். இல்லை நீ சென்னைக்கே கூட்டு போயிருங்க வாங்கன்ட்டு வருவார். ஒரு முறுமுறுப்பு கிடையாது, முறுமுறுக்கவே மாட்டார். அப்படி ஒரு ஜென்டில் ஸ்பிரிட், எல்லாரையும் மதிக்கக்கூடியது, எல்லாரையும் அரவணைச்சு போகிறது. கோபம் என்னன்னு தெரியுமா? கோவப்பட தெரியாது. எப்படி நிற்கிறார் பாருங்க. அவங்க வீட்டிலேருந்து யார் வந்திருக்கா அவரோட? எங்கே இருக்காங்க? எழும்புங்க, நீங்கள் கைத்தட்டிக்க வேண்டாம், நீ அல்லேலுயான்னு தந்தோம் தவிர்க்க வேண்டாம், அல்லேலுயான்னு நல்ல கரங்களை தட்டுங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்டு கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, இந்த ரோலை கடைசியில் உட்காந்துருக்க சிஸ்டர் ரோஸ் கலரில் துப்பட்டா போட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா, இந்த ரோலை நீங்கள் தான் திரும்புறீங்க பாருங்க. நீங்கள் தான், நீங்கள் தான். அருமையான கேரக்டர், மிக மிக அருமையான கேரக்டர். உன்னை கேட்கறது வேற, சாப்பாட்டை தான் ருசித்து பார்க்க முடியும், குடிக்கிறத தான் ருசி பார்க்க முடியும். ஆனால் கேட்கறத ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். நான் பேசுகிறத அப்படி ருசித்து பார்க்குறாங்க. அப்படி ஒரு ஹியூமர் சென்ஸு, நகைச்சுவைனா 100%. அதே மாதிரி துக்கப்படுறதுனாலும் ஒரு துக்கத்தினுடைய பாத்திரம் இது. கெஸ்டருடைய ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு மலையாளத்தில், துக்கத்தொண்டே பாத்திரம்னு இருக்குது. ஒரு துக்கத்தின் பாத்திரம் அது, எமோஷன்ஸ். அவங்க அப்படியே ஆண்டவரை ருசிக்கிறாங்க, அதை ருசிச்சு ருசிச்சு பார்க்குறாங்க ஆண்டவரை.